இது அல்லாத சில செய்திகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை திருக்குர்ஆனினுடைய இன்னொரு வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்றான், ஃபஅர்சல்னா அலைஹிமுத் தூஃபான வல் ஜராத வல் கும்மத வல் கும்மல வத்தஃபாதிய வத்தம ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத் ஃபஸ்தக்பரு வகானு கௌமம் முஜ்ரிமீன். ஃபஅர்சல்னா அலைஹிம், அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களிடத்திலே நாம் கடும் காற்றை அனுப்பி வைத்தோம். பெருமழை காற்றுடன் சேர்ந்தது. ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான், அதாவது புயல் என்று சொல்லலாம். புயல் சின்னம் உருவாகிறதுங்கிறான்ல, காத்தோடு சேர்ந்த மழை தூஃபான. வல் ஜராத, இன்னும் வெட்டுக்கிளியை அனுப்பி வைத்தோம். வல் கும்மல, பேனை அனுப்பி வைத்தோம். வல் லஃபாதிய, தவளையை அனுப்பி வைத்தோம். வத்தம, இன்னும் இரத்தத்தை அனுப்பி வைத்தோம். ஆயாத்தி முஃபஸ்ஸலாத், இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை அந்த கூட்டத்தாருக்கு நாம் அனுப்பி வைத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் ஏற்றுக்கொள்ளாத போது ஒவ்வொரு நேரத்திலையும் மன கஷ்டப்பட்டு நபி துவா செஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சோதனையை அவர்களுக்கு கொடுத்தான். அதுல ஒண்ணுதான் இந்த பெருங்காத்து. பெருங்காத்து எல்லா கூட்டத்துக்கும் வந்திருக்கு. பெருங்காற்று பல கூட்டத்தை அழுத்தி துவாசம் செய்திருக்கிறது, நாசம் செய்து. இது தெரியும். அது என்ன புதுசா? பேனு, ரத்தம், தவளை, நட்டுக்கிளி அப்படின்னா இது அவர்களுக்கு சோதனையாக அனுப்பப்பட்டது. ஹதீசுகளிலே வருகிறது, ஆயத்தினுடைய இந்த தெளிவிலே வருகிறது, அந்த மக்களிடத்திலே அல்லாஹ் ஒரு நேரத்திலே வெட்டுக்கிளியை அனுப்புனான். அந்த வெட்டுக்கிளி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நேர கடல், அதாவது அவர்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல, அதே மாதிரி அவருடைய சாப்பாடு விளை நிலங்கள்ல போய் எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு போயிடும். அந்த வெட்டுக்கிளி நம்ம பார்க்குற மாதிரி வெட்டுக்கிளியா இருக்காது, ஒரு ஆள் ஒசரத்துக்கு இருக்கும். எப்படி வெட்டுக்கிளி?